How was the experience working with SK? சிவகார்த்திகேயனோட நடிச்சது. ஃபர்ஸ்ட் டேல அவங்க கூட எனக்கு சீன், எனக்கு மேக்ஸிமம் அவங்க கூட தான் சீன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் கூட அவங்க கூட தான் இருந்துச்சு. நான் சீக்கிரமாக ரீச் ஆகி அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். சார் வந்தாங்க, வந்துட்டு என்ன பாருங்க, ஹாய் அப்படி சொன்னாங்க. ஓகே என்னதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்படி பார்த்து அதுக்கப்புறம் தேங்க்யூ சார், அந்த டைம்ல தான் நான் ஷார்ட்க்கு வந்துட்டே இருக்கேன். தேங்க்யூ சார் அப்படி சொல்லி வணக்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கொஞ்சம் சார் கூட நடிச்சுட்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே சரி செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சார் கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். சார் நான் பாப்ரி கோஷ், நான் எனக்கு தெரியுமே, அதனால தான் என்ன நான் உன்னை ஹாய் சொன்னேன், நீ மதிக்கவே இல்லை. இல்லை சார், நான் உண்மையிலே நினைச்சேன் நீங்க யாருக்கே சொல்றீங்களோ, மேபி நான் வரேன் ஓகே சரி ஒரு சொல்றீங்களோ அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுட்டு அப்படி இல்லை. நீ சன் டிவில ஒர்க் பண்ணிருக்கல, நான் பார்த்துருக்கேன், உனக்கு டிவில பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அங்கிருந்து அதுக்கப்புறம் நான் மேம்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். பட் மேம் கிட்ட ரொம்ப வெட்டி பேச்சு, எக்ஸ்ட்ரா பேச்சு எதுவுமே இல்லை. மேம் சொன்னதோ கேட்டுட்டு அப்படியே போயிடுவேன், அந்த மாதிரி தான். பட் மேம்க்கு பின்னாடி இருந்த மேம் அங்கே உட்காடுறாங்க, இங்கே எஸ்கே உட்காடுறாங்கன்னா நான் பக்கத்தில் வந்து உட்காந்துன்னா நம்ம பேசிட்டே இருப்போம். ஓகே, நீங்க எஸ்கே சார் எல்லாருமே வா? எஸ்கே சார் நல்லா பேசுவாங்க. ஈவன் எனக்கு ஞாபகம் இருக்கு, சென்னையில் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ஷூட் பண்ணும்போது நைட் 3 மணி அன்னைக்கு அந்த செட் ட்ரெயினோட செட் அந்த மாதிரி ஷூட் பண்ணுறோம். அதில் நான் இப்படி ஒரு இது போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் வரேன், பட் யாருக்கும் தெரியாது நான் இருக்க சொல்லி, அது நான் இருக்க சொல்லி யாருக்கும் தெரியாது. ஸோ அதை விட்டுடுங்க அந்த விஷயம். பட் அந்த விஷயம் ஷூட் முடிஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் ஸ்பாட்லேயே இருக்கேன், மேம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் அங்கே இருக்கேன். எஸ்கேக்கு அண்ட் ஷார்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்தால் 2 பேருக்கு சேர்ந்து ஷூட் நடக்கும் சொல்லி லைட்டாக வெயிட்டிங். எனக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதை சொல்ல போகிறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். சிவகார்த்திகேயன் சார் கிட்ட நான் சார் பொங்கலில் ரிலீஸ் பண்ணால் அந்த மூவியோ வருது சொன்னாங்க, அப்போ இப்படி ரெண்டுமே நைட் 3 மணிக்கு எஸ்கே என்கிட்ட லைக் 10 நிமிஷத்துக்கு மேலே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பொங்கல் லீவ் ஒரு பெரிய லீவு, அந்த டைம்ல 2 மூவி வந்தாலும் 2மே நல்லா அழகா போகும்.